நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. நம்ம ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்துல சுக்கிரன் இருக்காருங்க, ரிஷபத்துல சூரியன் புதன் இருக்காங்க, மிதுனத்துல குரு இருக்காரு. இப்ப குரு தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க, 5ஆம் இடத்துல கேது இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல ராகு, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுங்க. இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்துல இந்த அமைப்புல இருக்காங்க. சரி, இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள் இருக்குங்க. உங்கள் ராசியாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவான்ங்க. அவரு உங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்துல மாதத்தோட மத்தியமம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்ப உங்களுக்கு கட்டாயம் மாத தொடக்கத்துல பாக்கியங்கள் இருக்கும். இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு பாருங்க, இப்ப மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன அப்படின்னா, என்னங்க சனி 7ல இருக்காரு, சனி சப்தமமா ராசியை பார்க்குறாரு, சப்தம சனிங்கிறாங்க, தேவையில்லாம போட்டிகள் வரும், பிரச்சனைகள் வரும்லாம் சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடங்களை பார்க்குறாருங்க. 2ஆம் இடமான பணவரவு ஸ்தானத்தை, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, அதே 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்ப என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நின்று நீங்க கட்டாயம் ஜெயிக்கக்கூடிய சக்தி இன்னும் ஒரு வருஷத்துக்கு சூப்பராகவே இருக்குங்க. அதனால ரொம்ப கவலைப்பட வேணாம். அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்து ஆனா அந்த ராசியை சனி பார்க்கறனால உங்களுக்குள்ள பாருங்க ஒரு லேசினஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லேசினஸை மட்டும் நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். குறிப்பா கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சு முடிச்சிடணுங்க. இதை தெளிவா வச்சுக்கோங்க. நாளைக்கு எந்த காரியத்தையும் நீங்க ஒத்தி போடவே கூடாது. அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடத்தை வச்சு பார்ப்போம். 2ஆம் இடம் தனம் ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இந்த ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்காருங்க. கொஞ்சம் குடும்பத்துல விட்டு கொடுத்து போங்க. புதுசா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்புன்னு தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அது தேவையில்லாம சிக்கல்களை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா ஏற்கனவே வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப குரு பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். காப்பாத்திடுவீங்க, எப்படியோ சிரமப்பட்டு காப்பாத்திடுவீங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் 5ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம இருக்குங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் குடும்பத்துல கலந்து ஆலோசிச்சு பண்ணும்போது அது உங்களுக்கு சரியா இருக்கும். இந்த சமயத்துல பாருங்க, ஒரு குருவோட ஆலோசனை, அதாவது உங்களுக்கு ரோல் மாடலா ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிட்டு நீங்க செயல்களை செய்யும் போது அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்சஸா முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம்னாங்க உங்களுக்கு 3ஆம் அதிபதி. 3ஆம் இடம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். இதுக்கு 3ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறது. உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது கணக்கு. இது மாதத்தோட தொடக்கத்துல ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப நிறைய பயணங்கள் நீங்க போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. உங்களை சகோதரர்களுக்காக, இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்க அவங்களோட படிப்புக்கு இல்லைன்னா அவங்களோட சொத்துக்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புக்கு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயாருக்கான ஸ்தானம், வீடு வண்டி வாகனங்கள் பத்தி சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி குரு 10ஆம் இடத்துல இருந்து தான் வீட்டை தானே பாக்குறாரு. அப்ப 10ஆம் இடம்ங்கிறது தொழில், 4னா சொத்து, தொழிலுக்காக சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாடகை கட்டடத்துல ரொம்ப நாளா இருக்காங்க, இது ஒரு சொந்த பில்டிங்க்கு நாங்க வாங்கணும், நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப அது வாங்குறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சனி 10ஆம் பார்வையாகவும் அந்த 4ஆம் இடத்துல பாக்குற
இருக்கிறதுனால முதல்ல அந்த காரியத்துல ஒரு சின்ன தடங்கள், நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது யாராவது ஒரு தடங்கள் சொல்லுவாங்க. ஆனா அந்த தடங்களை மீறி நீங்க கட்டாயம் நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் அப்படி இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தூக்கத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு நன்மை இருக்கும், பார்த்துக்கலாம். அது அடுத்து 5ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம் குழந்தைகளை சொல்லக்கூடிய இடங்க, நம்ம அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த 5ஆம் அதிபதி பாருங்க உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்ப உங்களோட 5ஆம் இடம் குழந்தைகள்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்ப உங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாம, அதாவது ஒரு 25 வயசு ஆச்சுங்க, 30 வயசு ஆகுதுங்க, என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த கன்னிராசிக்காரங்க பெற்றோர்களுக்கு பாருங்க உங்க பசங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்துல திருமணம் ஆகிறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு நிலம் வித்து அது மூலியமா பணம் வருவோம்னு காத்துட்டு இருக்கங்க, அது வரமாட்டேங்குது. கட்டாயம் இந்த சமயத்துல நிலம் வித்து அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் வர்றதுக்கான யோகம் சூப்பரா இருக்கு. அடுத்து 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6ஆம் இடத்துல பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காருங்க. அப்ப உத்தியோகத்துல ஒரு மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் வந்தே தீரும். அது மட்டும் இல்லாம அங்க குரு வந்து 9ஆம் பார்வையா பார்க்கறனால அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும். அதுல எந்த பயமும் உங்களுக்கு கிடையாதுங்க. கோர்ட் கேஸ் ஏதாவது நீண்ட காலமா நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு அந்த சிக்கல்கள் தீரும். குரு வந்து பார்க்கறாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், புதுசா எந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கும் தயவு செஞ்சு போயிடாதீங்க கன்னிராசிக்காரங்க. எது நடந்தாலும் பிரச்சனைகள் வர்ற இடத்தை விட்டு தயவு செஞ்சு விலகி போயிருங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து உங்களுக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடம்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். 7ஆம் இடத்தில் சனி. கட்டாயம் கணவன் மனைவியிடையும் மனைவி கணவன் கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. விட்டு கொடுப்பார், கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட தோக்குறது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம். குடும்பத்துல அப்பதான் ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் எதா இருந்தாலும் உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க, உங்களுக்கு சிறப்புங்க. அடுத்து 8ஆம் இடம், 8ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல. அப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், பயன்படுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல சில சிக்கல்கள் இருந்தாலும் அதுவும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னா 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இருக்காங்க. அப்ப நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்புங்க, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையும். ஏன்னா 12ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியனுங்க. 12ஆம் இடம் வெளிநாட்டுக்கான ஸ்தானம், 9ஆம் இடமும் நீண்ட தூர பயணத்துக்கான ஸ்தானம். அப்ப இது ரெண்டோட தொடர்பு இருக்கும் போது நீங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம், படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம். இப்ப PhD பண்ணிட்டு இருக்காங்க, அதுல நிறைய எனக்கு தடங்கல்கள் வருதுங்க அப்படின்னா அது வந்து சரியாகக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. குறிப்பா சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகிறதுக்கான ஒரு யோகம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் நல்ல சிறந்த மாதமா இருக்கு. அடுத்து 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் தொழில் ஸ்தானாதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்கனால தொழில் ரீதியாக நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. தொழில் ரீதியாக புதிய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்களாலும் உங்களுக்கு தொழில ஒரு நல்ல விரிவாக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடத்துல குரு இருக்கிறனால குரு வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதினு சொன்னா, அதனால தொழில் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் வாங்கக்கூடியது, தொழிலுக்காக ஒரு கார் வாங்கக்கூடிய அமைப்பு, இல்ல ஒரு டிராவலுக்கு ஏதாவது நான் வாங்கணும் தொழிலுக்காக நினைச்சீங்கன்னா அது எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் நல்லா இருக்குங்க. அடுத்து 11ஆம் அதிபதி சந்திரன் மாதத்தோட தொடக்கத்துல தான் இடத்துலயே ஆட்சி பெற்று இருக்கிறதும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் மூலியமாக பண வரவு நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு பண வரவு உங்களுக்கு நல்லா சாதகமாகவே இருக்குங்க. 12ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. அப்ப என்ன ஆகும்னாங்க, ஒரு சிலருக்கு ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், அதனால லைட் ஃபுட்டா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் உடல்ல இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம 12ல கேது இருக்கிறது தூக்கத்தை கொஞ்சம் கெடுப்பாருங்க. அதனால மொபைல் போனை வந்து தள்ளி வச்சுட்டு வேற ரூம்ல வச்சுட்டு போய் மனசை வந்து அமைதிப்படுத்திட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அப்படி தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாவே உங்கள் உடல் ஆரோக்கியத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஏன்னா தூக்கம் தான் பாருங்க முக்கியமான உடல்நல குறைபாட்டுக்கான காரணம். அதனால தூக்கம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே கவனமா இருங்க. நிறைய பேர் ஆன்மீக பயணம் போகக்கூடிய அமைப்பும் சூப்பரா இருக்குங்க. இப்ப இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு சூப்பரான மாதமா மாத்திக்கணும்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. அவங்களோட அருளால உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் மேன்மையும் கிடைக்கும்.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. பாருங்க, போன மாதம் நிறைய குரு பயிற்சி, ராகியது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்கு. ப்ளஸ் இப்போ உங்களுக்கு திசாம்புத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். ஜோதிட வகுப்புகள் நம்ம ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா ஒரு திட்டம் இருக்குங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கணும். நேரில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க. இதை நேரில் ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் வகுப்புகளாகவும் சண்டே ஒரு நாள் நடத்த போகிறோங்க. இதில் சண்டே நீங்கள் கலந்துக்கலாம். விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.